அரபாவுடைய தினத்தன்று அந்த நோன்பை விடாமல் வைக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அல்லாஹ் நம்ம சந்ததிகளுக்கு நசீபாக்கி தருவானாக. அதற்கு அந்த நாளில் அல்லாஹ் நமக்கு உடம்பில் ஆரோக்கியத்தை தந்து ஆசையும் அல்லாஹ் தந்தர் புரிவானாக. ஆமீன். ஹாஜிமார்களே, அங்கெல்லாம் நம்ம நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தோம்ல, அந்த நோன்பு வைத்தோம் என்று சொன்னால் ஒரு வருஷம் முந்தைய செய்த பாவங்களையும் ஒரு வருஷம் பிந்திய செய்த சிறு சிறு பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்குகிறான் என்று நபி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த இடத்தை தான் நாம போய் என்ன செய்ய போறோம்? இப்ப போய் நாம போய் பார்க்க போறோம். இப்ப போய் என்ன செய்ய போறோம்? நாம போய் பார்க்க போறோம். இன்னொரு சிறப்பு சொல்லி கேட்டீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரை அங்கதான் நடத்தினாங்க. இறுதி ஹஜ்ஜத்துல் விதா, நபியர்கள் 1,00,000 சஹாபாக்கள் வருகின்ற பொழுது இறுதி பேருரை அங்கதான் என்ன செஞ்சாங்க? நடத்தினார்கள். அந்த இறுதி பேருரையில என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த இறுதி பேருரையில என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா, அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை உங்களுக்கு மத்தியில என்ன செஞ்சேன்? பூர்த்தி ஆகிட்டேன். கொஞ்சம் சேர்த்தும் சொல்லல, கொஞ்சம் குறைத்தும் சொல்லல, அப்படியே நான் சொல்லிவிட்டேன். இது அல்லாஹ்வாக சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன் என்று யாரு சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை அழுத்தி சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, சஹாபாக்களே, இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகின்ற பொழுது பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். என்ன சொன்னாங்க? பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள், பெண்களுக்கு நீங்கள் அநீதம் செய்யாதீர்கள். ஏன் என்று தெரியுமா? அவர்கள் உண்மையிலேயே அதனுடைய தெரியாமல் நம்மெல்லாம் ஒரு சிலர்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் அல்லாஹ்விடத்துல 2 கரம் ஏந்தி அவர்களுடைய துவா கேட்டால்